Hello friends, welcome to our home. இன்னைக்கு நம்ம சுய்யா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத சுஷியம், சுளியம், சொய்யா, தோப்பம் இப்படி பல பேர்ல சொல்வாங்க. இந்த ரெசிபியை அம்மாவோட கிராமத்துல இருக்கிற குணசேகரன் அண்ணாவும் அவரோட மனைவியும் செய்து காட்ட போறாங்க. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 1 கிலோ கடலைப்பருப்புல சொய்யா உருண்டை செய்ய போறாங்க. அதுக்கு 10 ஏலக்காயை இடிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ 1 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு 3/4 பதம் அளவுக்கு வேக வச்சு தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்கிறோங்க. இதை ஏலக்காயோட சேர்த்து அரைச்சு எடுத்துக்க போறோம். இங்க செல்வம் அக்கா நல்லா கொதிக்க பருப்பை கல்லூரில் அரைச்சு காட்டுறாங்க. நம்ம கிரைண்டர்ல போடுறதா இருந்தா நல்லா ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வீண் பண்ணாம ரசம் பண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த பலகாரத்தை சொய்யான்னு சொல்லுவீங்களா அங்கிள், தோப்புன்னு சொல்லுவாங்களா? இது நாங்க செய்யான்னு தான் சொல்லுவோம். ஆனா உங்க மாதிரியே அரைவிங்க செய்யான்னு சொல்லலாம். செய்யான்னு சொல்லுவாங்க. என்ன தோப்பியா? தோப்பம். அதான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி. தோப்பம்னா என்னன்னு கேக்குறது நானு. எனக்கு தெரியறதில்ல. இங்க அம்மா வீட்ல எல்லாம் தோப்புன்னு சொல்லுவோம். இப்ப எவ்வளவு சக்கரை போடுறீங்க? 1/2 கிலோ போடுறேன். பருப்பு பாதி அளவு அரைப்பட்டதும் நம்ம 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க. சர்க்கரைக்கு பதிலா 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம பருப்பு எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதுல சரி பாதி அளவுக்கு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். இது பேசிக்கான சுகியா உருண்டைங்க. அதனால நம்ம இதுல தேங்காய் சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேணும்னு நினைச்சீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு தேங்காய் துருவல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில பொன்னிறமா வறுத்து இந்த டைம்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுகியா உருண்டைக்கு கடலைப்பருப்பை அரைச்சு எடுத்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இப்ப எந்த அளவுக்கு இது அரைப்பட்டிருக்கணும் காட்டுங்க. அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்தா போதும். இந்த அளவுக்கு இருந்தா போதும். பருப்பாவும் இல்லாம மாவாவும் இல்லாம ஒரு பதமா கொஞ்சம் பருப்பு. சரி. இப்போ சொய்யா உருண்டைக்கு மேல் மாவு கரைச்சி எடுத்துக்க போறோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் 300 கிராம் அளவுக்கு மைதா மாவும் தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு கட்டி இல்லாம கரைச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்க போறோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம நடுத்தரமான அளவுல எடுத்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூரணத்தை மாவோட நல்லா புரட்டிட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது சீக்கிரமாவே வெந்துடுங்க. அதிக நேரம் வேக தேவையில்லை. அவ்வளவுதான், நம்மளோட சொய்யம் உருண்டை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.